வணக்கம் விளையாட்டு நண்பர்களே. நேற்றைய நாள் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்களாதேஷ் அணியானது மிகச்சிறந்த வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கின்றது. நேற்றைய நாளில் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமான இந்த போட்டி அந்த வகையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணியானது முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்திருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 245 ஓவர்கள் நிறைவில் 248 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்கைகளையும் இழந்திருந்தது. அதிகபட்சமாக ஹுசைன் எமான் 3 6 ஓட்டங்கள் மற்றும் 6 4 ஓட்டங்கள் அடங்கலாக 69 பந்துகளில் 67 ஓட்டங்களையும், ஹிரோடி 69 பந்துகளில் 2 4 ஓட்டங்கள் 51 ஓட்டங்களையும், ஹசன் சாஹிப் 21 பந்துகளில் 2 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக 33 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார். பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பாக அசித பெர்னாண்டோ 9 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். அதேபோல் வனிது ஹசன் 9.5 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி ஒரு ஓட்டமற்ற ஓவர் அடங்கலாக 60 ஓட்டங்களுக்கு 3 இலக்கினை கைப்பற்றியிருந்தார். அசலங்கு 1 இலக்கினையும் சமீர் 1 இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள். பதிலுக்கு 249 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஏமாற்றியிருந்தாலும் குசல் மெண்டிஸ் அதிரடியாக துடுப்படுத்தாடி 31 பந்துகளில் 9 4 ஓட்டங்கள் ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல் கமிந்து மெண்டிஸ் 51 பந்துகளில் 33 ஓட்டங்கள் 2 4 ஓட்டங்கள் அடங்காக பெற்றுக் கொடுத்தார்கள். சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் ஜானித் லியனகை இலங்கை அணிக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய துடுப்பாட்டத்தினை மேற்கொண்டிருந்தார். அவர் இருக்கும் வரையில் இலங்கை பக்கம் வெற்றி இருந்தது. அவர் 85 பந்துகளில் 2 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் அடங்கலாக 78 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஜானித் லியனகை ஆட்டம் இழந்திருந்தார். ஆட்டம் இழந்த பொழுது இலங்கைக்கான வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டிருந்தது அங்கே தெளிவாக தெரிந்தது. அந்த வகையில் இலங்கையானது 232 ஓட்டங்களுக்குள் சகல இலக்குகளையும் இழந்து தோல்வியை தழுவிக்கொண்டது. பங்களாதேஷ் அணி சார்பாக தன்வர் இஸ்லாம் 5 இலக்குகளை அள்ளியிருந்தார். அவர் 10 பந்து பரிமாற்றங்கள் முழுமையாக வீசி 2 ஓட்டமற்ற ஓவர் அடங்கலாக 39 ஓட்டங்களுக்கு 5 இலக்கினை சாய்த்திருந்தார். அதே போல் ஹசன் சாஹிப் 2 இலக்கினையும், ரஹ்மான் 1 இலக்கினையும், ஹசன் மிராஸ் 1 இலக்கினையும், ஹொசைன் 1 இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள். இந்த வெற்றியை தொடர்ந்து பங்களாதேஷ் அணியானது 3 போட்டிகளை கொண்ட தொடரை 1-1 என சமநிலைப்படுத்தி இருக்கின்றது. 3வது ஒரு நாள் ஆட்டமே வெற்றியை தொடரை தீர்மானிக்கின்ற ஆட்டமாக இருக்க போகின்றது. அடுத்த போட்டியானது எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 8ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி வருகின்ற அணியே ஒரு நாள் ஆட்டத்திற்கான கோப்பையை சுவையெடுத்துக் கொள்ளும். இந்த போட்டியானது கடிப்பல்லைகளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியில் வெற்றி பெற போகின்ற அணி யார், கிண்ணத்தை கைப்பற்ற போகின்ற அணி யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி விளையாட்டு நண்பர்களே. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.